மணப்பச்சேரி ஊராட்சி காரியந்தல்பட்டி கிராமத்திலும், கம்பூர் ஊராட்சி சின்னக்கற்புரம்பட்டி கிராமத்திலும் பகுதி நேர நியாய விலைக்கடை அமைக்க அரசு முன்வருமா என்று தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னமோ, அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்து அந்த பதில் வந்துச்சு நினைக்க வேண்டும். கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கச்சிராம்பட்டி ஊராட்சி மாங்குளப்பட்டி கிராமத்திலும், மணப்பச்சேரி ஊராட்சி காரியந்தல்பட்டி கிராமத்திலும், கம்பூர் ஊராட்சி சின்னக்கற்புரம்பட்டி கிராமத்திலும் பகுதி நேர நியாய விலைக்கடை அமைக்க அரசு முன்வருமா என்று தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னமோ, அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்து அந்த பதில் வந்துச்சு நினைக்க வேண்டாம். எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பெரிய புல்லான் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருப்பின் நிச்சயமாக அவர் முறையாக ஒரு கடிதமாக தந்தார்களேயானால் துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமாரப்பட்டி என்கின்ற மலை கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்காக புதியதாக ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை மாண்புமிகு முத்தமிழறிஞரின் வழிகாட்டில் நடைபெறுகின்ற திராவிட மாடல் அரசின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தந்தார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு இந்த ஆண்டே கட்டிடம் கட்டி தரப்பட முடியுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டு சொன்னார்கள். அதற்கான நன்றியை தெரிவிக்கின்ற அதே வேளையில் உடனடியாக கட்டிடம் கட்டித்தரப்படுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உடனடியாக என்பதற்கு அவர் கையிலேயே அதற்கான தீர்வுகள் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதை அவர்கள் கட்டித்தர வேண்டும், அல்லது ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் வரக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழமாக செய்ய முடியும். குறிப்பாக இதன் சார்பில் நியாய விலை கடைகளை பொறுத்தவரை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 35,000 கடைகள் இருக்கு. அந்த 35,000 கடைகளுக்கும் கடைகளை கட்டுவது என்பது துறையின் சார்பில் கடினமான ஒன்றுதான். ஆகவே ஆங்காங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதிகளை தந்து உதவினார்களானால் உங்களுடைய கோரிக்கை. விநாயகன் 44. விநாயகன் 44. மாண்புமிகு உறுப்பினர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 96 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிபுரத்தில் மண்டல கலை பண்பாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது. இம்மண்டல கலை பண்பாட்டு மைய அலுவலகம் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கலை பணிகள், விழாக்கள், மாவட்ட அளவில் விருதுகள் தேர்வு செய்ய அரசு விழாக்கள் ஆகியவற்றை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுத்துவதால் திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு மண்டல கலை பண்பாட்டு மையம் அலுவலகம் அமைக்க வேண்டிய அவசியம்.